4 நாளுக்கு முன்னாடி சென்னையில அதிமுகவுடைய பொதுக்குழு கூடுச்சு. அதுல ஒரு தீர்மானம் போட்டாங்க. 2026 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவோன்னு தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. பொதுவா கார்ல பேட்டரி டவுன் ஆனா அதை 4 பேர் தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா கார்ல இன்ஜினே இல்லைன்னா எவ்வளவு தள்ளினாலும் அது ஸ்டார்ட் ஆகாது. இன்ஜின் இல்லாத கார் தான் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ பாஜக அப்படின்ற லாரி அந்த இன்ஜின் இல்லாத காரை எப்படியாவது கட்டி இழுத்துட்டு போக பாக்குது. இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்றார், நீதித்துறையை காப்பாற்றணும், தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு சொல்றாரு. முதல்ல அவர் காப்பாற்ற வேண்டியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜக கிட்ட இருந்து காப்பாற்றணும். இப்பெல்லாம் டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆயிடுச்சு. அவர் என்ன அந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அந்த நீராவி இன்ஜின், அதே போல இந்த மாதிரி இந்த இன்ஜின், இப்போ புல்லட் ட்ரெயினுங்கிறது இன்ஜின் அது எலக்ட்ரிக்கல் தானே ஓடுது. போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஓடின்னு இருக்கும். இவர் இன்னும் பார்த்தா கூட்ஸ் ட்ரெயினா இருக்காரு. இவருக்கு ஒரு அப் டு டேட்டா இல்லைன்றது தான் ஒரு உதயநிதிக்கு பார்த்தீங்கன்னா நான் அந்த நேரத்தில் சொல்றேன். ஒரு ஸ்டாலினுடைய மகன் சொல்ற, ஒரு துணை முதல்வர் சொல்ற, இன்னைக்கு எந்த லெவலுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி இன்னைக்கு அட்வான்ஸ் ஆகி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீராவி இன்ஜினா இது இல்ல பாத்தீங்கன்னா அது கரியில ஓடுற இன்ஜினா இது. இன்னைக்கு எல்லாம் புல்லட் ட்ரெயின். இன்னைக்கு இன்ஜினே இன்னைக்கு சுருங்கிச்சு. இன்னைக்கு அந்த அளவுக்கு ஃபாஸ்டா போற ஒரு இயக்கத்தை பார்த்து இன்னைக்கு அப்டேட் இல்லாத உதயநிதி சொல்றது உண்மையில அவரே ஒரு கேவலப்படுத்திக்கிற விஷயமா தான் நிச்சயமா பார்க்க முடியும்.